ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். திஸ் இஸ் tn43 மோட்டோ vlogger. நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கேன். இது வந்து ஒரு ஆஃப் ரோடிங் ஏரியா, ஒரு மலைக்கு போகிற வழி. ஸோ ஒரு ஆஃப் ரோடிங் டெஸ்ட் பண்ணலாம், வீட்டில் சும்மா தான் இருக்கும். சரி ஆஃப் ரோடிங் வரலான்னு சொல்லிட்டு நானும் நம்ம ரேவனும் வந்திருக்கோம். என்னை சுற்றி இங்கே யாருமே கிடையாது. நம்ம சேனலோட நேம் வந்து நம்ம மாற்ற போகிறோங்க. ஏன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து நிறைய மோட்டோ விளாகிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நேம் வந்து மாற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, ஸோ என்னென்ன செட்டப் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறது என்னென்ன திங்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு. ஸோ இப்போ வந்து ஆஃப் ரோடிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஸோ அதை எப்படி கனெக்ஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுன்றதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. தெரியுதா சாண்ட் இங்கே வந்து இதுக்கப்புறம் ரோடே இல்லை. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பறிச்சு வச்சிருக்கேன். மோட்டோ விளாகிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பைக்கு அண்ட் ரைடிங் கியர்ஸு, ஒரு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபோனு, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேமரா இருந்தால் போதும், நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GoPro Hero 9. இது வந்து 40,000 ஆக்சுவலி நான் வாங்கும்போது. இந்த Hero 9 மட்டும் இருந்தால் போதும், நம்ம ப்ராப்பராக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஹெல்மெட் இருக்குது அப்படின்னா நம்ம ஹெல்மெட்டுக்கு முன்னாடி GoPro ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம ஜே மவுண்ட் வாங்கணும். ஸோ ஜே மவுண்ட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கேமராவை வந்துட்டு அந்த ஜே மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுட்டு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் வீடியோ போட்டப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொன்னாங்க ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் யூடியூப்பில் செக் பண்ணி தான் வந்துட்டு இதுக்கு வந்து மீடியா மாடு வந்து வாங்கினேன். ஸோ மீடியா மாடு வந்து பார்த்திங்கன்னா Hero 9க்கு வந்து ரீசன்ட் டைமில் வந்து அவைலபிளாக இல்லை. இன்னும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் அவைலபிளாக இல்லை. நான் இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி செக் பண்ணும்போது 6,000 சம்திங்கில் வந்து இந்த மீடியா மாடு அவைலபிளாக இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் இதை வாங்கலை. ஸோ நான் இப்போ வாங்கி இதை வந்து 22nd வாங்கினேன் இதை. ஸோ இதோட ரேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8,400 நான் வாங்கினப்போ. ஸோ இதுக்கு முன்னாடி இதோட ரேட் வந்து 6,000 சம்திங்கில் இருந்தது. இப்போ இதோட ரேட்டு வந்து 8,400. ஸோ இந்த மீடியா மாடை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மீடியா மாடு வந்துட்டு நம்ம வந்து GoProவோட கனெக்ஷன் பண்ணணும். இந்த GoProவில் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டோர் வந்து நம்ம GoProவோட டோரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மீடியா மாடில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மீடியா மாடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சேம் டைமில் வந்து சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும், மைக் கனெக்ஷனும் கொடுத்துக்க முடியும். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம மைக் கனெக்ஷன் கொடுக்க முடியும். இல்லைனா மைக் கனெக்ஷன் வந்து நம்ம பண்ண முடியாது GoProவில் செப்பரேட்டாக. வாய்ஸ் குவாலிட்டி உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது, ஏன்னா ஹெல்மெட்டுக்கு வெளியே இருக்கனால. இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாய்ஸ் வந்து கரெக்டாக எடுக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு, அந்த மீடியா மாடு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போவும் நம்மளால் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எப்போவுமே இது வந்து வெளியே தான் இருக்கும். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம இன்னும் மைக் கனெக்ஷன் தனியாக வாங்கணும். ஸோ இதில் வந்து இது பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு. ஸோ இதுக்கு மேலே ஒரு போர்ட் வந்து அந்த V8 அந்த டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்டு போர்ட்டு வந்து மைக் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மைக் கனெக்ஷன் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். இது வந்து நம்ம தனியாக தான் செப்பரேட்டாக தான் வாங்கணும். ஸோ இது வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இது நான் தனியாக வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலி ஃப்ளெக்சிபிள். இது வந்து EKD அப்படின்ற ஒரு பிராண்ட், EKD 3.5 mm பிராண்ட் இது. இது கூட நம்ம இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து சிம்பிளாக வாங்கிட்டேன், மீடியா மாடு ப்ளஸ் வந்து இந்த மைக் வந்து நான் சிம்பிளாக வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் இது வந்து ஆன்லைனில் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மீடியா மாடு வந்து இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டுமே அவைலபிளாக இல்லை. நான் அது வந்து ரொம்ப தேடி அலைஞ்சி வந்துட்டு டிசைன் இன்ஃபோ அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி நான் வந்து தனியாக வாங்கினேன். ஸோ இதோட இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து அவங்களோட இது நான் வந்து அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன், எவ்வளோ பில் ஆனது எவ்வளோ வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சாதாரணமாகவே நமக்கு வந்து இந்த மைக் வந்துட்டு நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ப்ராப்பரான வந்துட்டு ஒரு ரைடிங்கை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ண முடியும். நான் இது வந்து உங்களுக்கு மைக்கில் ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மைக் கனெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜே மவுண்ட்டில் வந்துட்டு இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம. இதுவுமே ஆக்சுவலி GoProவில் பார்த்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ்ங்க அவங்களுக்கு. ஏன்னா நம்ம கேமராவே 40,000 போட்டு வாங்குகிறோம். கேமரா மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சி GoPro வாங்கிடுவீங்க. ஆனால் GoPro வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு நிறையா வந்து வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா GoPro வந்து நல்ல கம்பெனி தான், வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவங்களோட இந்த மைக்கு ஆடியோ குவாலிட்டி இதெல்லாம் வந்து சேம் அதிலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆடியோ ஜாக் இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னா அது நல்லா இருந்திருக்கும். இப்படி செப்பரேட்டாக கொடுக்குறனால அவங்களுக்கு தான் வந்து பிஸ்னஸ். ஸோ நமக்கு வந்து இதில் வந்து பெருசாக லாஸ் தாங்க.
என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா. ஸோ நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு இது வந்து சார்ஜிங் போட்டு சார்ஜிங் இருக்கனால நம்ம போடலை. இது வந்து நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக முடிஞ்சிடும் நமக்கு. எப்படின்னா இல்லைனா மற்ற கேபிள்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய கனெக்ஷன்ஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து நான் ஹெல்மெட்டுக்குள்ளே கொடுத்துக்கிறோம் இப்படி. ஸோ இது நமக்கு தேவைப்படாது, அதனால் இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஃப்ரெண்ட்லேயே இதை இங்கே வச்சுக்கலாம். இதுக்குள்ளே எங்கேயாவது மூவ் ஆகாது. ஸோ இதுக்குள்ளே இப்படி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப லென்த்து இல்லைல்ல, இது சின்னதாக இருக்கனால இது இங்கே வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம இங்கே தான் பேச போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து விண்டோட நாய்ஸ் எல்லாம் இருந்தால் போதும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ஜிங் ஆகுது ப்ளஸ் வந்துட்டு மைக்கும் ஒர்க் ஆகுது. சேம் டைமில் ரெண்டுமே நம்ம ஒர்க் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசன்னால தான் கோப்ரோவில் வந்து கேமரா தனியாகவும் அதோட மவுண்ட் தனியாகவும் கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாக வாங்கணுன்னா கோப்ரோ 40,000. இப்போ ஹீரோ 9ஓட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹீரோ 10 வந்தனால மீடியா மாடோட ரேட் வந்து நீங்கள் டோட்டல் 9,000 கால்குலேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் இந்த மைக் ஆடியோ மைக் தனியாக வந்து நீங்கள் 1,000 rupees 1,050 நான் ஆக்சுவலி வாங்கினது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு மைக் கனெக்ஷன் இந்த ஆடியோ இதுக்காகவே நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணுன்னா கோப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் 50,000 வந்துடும். ஸோ இதோட மைக்கோட குவாலிட்டி இப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம். அண்ட் இந்த மீடியா மாடு வந்து வாட்டர் ப்ரூஃபானு கேட்டிங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நீங்கள் வந்து கோப்ரோவோட டோரோட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நீங்கள் இந்த டோரை கலட்டிட்டீங்க, இந்த மீடியா மாடை போட்டுட்டீங்க அப்படின்னா மழை பெய்யும் போதோ இல்லை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கும்போது கோப்ரோ வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆகாது. அதுக்குள்ளே தண்ணி போக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. மீடியா மாடோட பாக்ஸே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வார்னிங் நாட் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிவிட்டு. ஸோ மறந்து கூட நீங்கள் வந்துட்டு மீடியா மாடை போட்டுட்டு தண்ணியில் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மைக்கை வந்து டெஸ்ட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்கேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல கரெக்டாக. ஸோ வீட்டில் செக் பண்ணும்போது எல்லாமே ப்ராப்பராக இருந்தது. ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஆஃப் ரோடிங், வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வந்ததும் இந்த மலைக்கிட்ட. ஸோ இங்கே எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்துட்டு மைக் இல்லாமல் இருந்தது. ஸோ மைக் ஆக்சுவலி நேற்று தான் வந்தது. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணலாம், சரி இன்றைக்கி தான் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆக்சுவலி நான் ஆஃப் ரோடிங்கில் எடுத்துகிட்டு வரேன் வண்டியை. சூப்பராக இருக்குது. எவ்வளோ மண் ஆக்சுவலி பழைய டியூக்கெலாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து செம்மையாக ஸ்கிட் ஆகும். ஸோ இது சூப்பராக இருக்குது.